ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் களக்காட்டில் ஒரு பொருட்காட்சி நடந்துச்சு, அங்கே போனோம். அங்கே உள்ள வீடியோ தான். இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட், சண்டே. போகிறவங்க போய்க்கிடுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நிறைய இடங்களுக்கு பொருட்காட்சி போயிருக்கேன், ஆனால் இங்கே வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. பெரிய பெரிய ராட்டு மாதிரியெல்லாம் வந்துருந்துச்சு. இந்த விலையும் வந்து ஓகே தான். ஏன்னா இப்போ எங்கள் ஊரில் மே மாதம் திருநாள் நடக்கும்போது கூட சின்ன சின்ன ராட்டு வந்துருச்சு. அதுக்கே வந்து 50 ரூபா வாங்கினாங்க. இது வந்து பெருசு. அப்படி இருந்த பிறகும் 50லேருந்து 80 வரை தான் எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி ஒர்த்தும் கூட. ஏன்னா நிறைய நேரமே நம்மளை வந்து இருக்க வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏகப்பட்ட கூட்டம். ஏன்னா வந்து இது பொங்கல் லீவாக ஏகப்பட்ட கூட்டம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே வாங்க. கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி ட்ரெயின் விளையாட்டுலாம் அழகாக இருந்துச்சு. ரொம்ப நேரமாக கூட சுற்றுறாங்க. ரொம்ப பிடிச்சிருந்து, பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், போகிறவங்க இன்றைக்கி லாஸ்ட் டேட், கண்டிப்பாக போயிருங்க. அப்புறம் வந்து என்னென்னா, இந்த மாதிரி கார் ரைடிங் இருந்துச்சு. அப்புறம் வந்து இங்கே வந்து நல்லா கூட்டம் நேற்று. ஆனாலும் எல்லாத்துலேயுமே விளையாடலாம், அந்த அளவுக்கு ஆட்கள் நிறைய போட்டிருந்தாங்க. நீங்களே பாருங்கள், ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. நம்ம பெரியவங்களே இருக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஊர் சைடு வரதெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நான் பார்த்ததுல இங்கே தான் கொஞ்சம் பெருசு பெருசாக பார்த்துருக்கேன். எல்லாமே மேக்ஸிமம் நாங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணோம். நான் ஒன்றில் தான் இருந்தேன். அது என்னன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஓகே? இந்த மாதிரி குழந்தைங்க சரிக்கு விளையாடுறது பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இந்த ட்ரெயின் விளையாட்டில் வந்து விளையாடலாம் அப்படின்னு எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லோரும் போயிருந்தோம். அதாவது நாங்கள், என்னோடய சிஸ்டர் ஃபேமிலி, அடுத்து வந்து இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ இது எங்கள் வீட்டு குழந்தைங்க இருக்காங்க. எல்லோரும் வந்து ட்ரெயினில் ஏறிட்டாங்க. நான் இதிலெல்லாம் ஒன்றும் போக மாட்டேன். எனக்கு தலை சுத்தம் இந்த மாதிரி சுற்றுறதெல்லாம். இது வரைக்கும் நாங்கள் வெளியில் போனதுலேயே இங்கே வந்து குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய சைஸாக இருந்ததுனால பிள்ளைங்களுக்கு உட்கார்றதுக்காக இருக்கட்டும், சுற்றுறதா இருக்கட்டும், அதேமாதிரி கொஞ்சம் டைமிங்கும் அதிகமாக கொடுத்ததுனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம கொடுக்குற பைசாவுக்கு இது வந்து கண்டிப்பாக பிரயோஜனமாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து இந்த சாப்பிட்றத பற்றி சொல்லியே ஆகணும். எல்லாமே இருந்துச்சு. பானிபூரி, பஜ்ஜி எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நான் சாப்பிட்றேன்னு பாருங்கள், இந்த பஜ்ஜி சின்னது தான், 30 ரூபா. விலை ரொம்ப அதிகம், ஆனால் கொடுக்குறது கம்மி. அதில் சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியிலேருந்து வாங்கிட்டு போயிருங்க. உள்ளே வந்து ரொம்ப ரேட்டு அதிகம், ஆனால் அதே மாதிரி கம்மியாக தான் கொடுத்தாங்க. அது நல்லாவும் இல்லை, பற்றவும் செய்யாது. இதை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த பெரிய ராட்டு பாருங்கள், எங்கள் ஊரில் இதுக்கு பாதி வரும். அதில் ஏறினாலே எனக்கு ஒரு மாதிரி வந்துடும், பயந்துருவேன். அழுதுட்டுலாம் கீழே இறங்கியிருக்கேன். ஆனால் இது வந்து பயங்கரமான பெருசு. நான் ஏறமாட்டேன்ட்டேன். என் தங்கச்சியெல்லாம் ஏறினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஜாலியாக பிள்ளைங்க எல்லாருமே ரவுண்டில் சுற்றிட்டு வந்தாங்க. நான் இதில் ஏறலை. பார்க்கும்போதே பயமாக இருந்துச்சா, நான் ஏறலை. உங்கள் யாருக்கெல்லாம் இந்த ராட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. எனக்கு பிடிச்ச விளையாட்டு அண்ணா பாருங்கள், போட்டு மாதிரி மேலே கீழே போகுதா, இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதுவும் ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது, வயிறெல்லாம் வலிக்கும். நான் ஆசைப்பட்டு ஏறுவேன், ஆனால் வந்து ரொம்ப கத்திட்டேன். 2 சைட்லேயும் நான் வந்து இங்கே மேலே இப்போ போகுது பாருங்கள், மேலே அதில் தான் இருந்திருந்தேன். நான் ஒரு ஆள் தான் கத்துனேன்னு நினைக்கிறேன். விளையாட்டு பிடிக்கும்னு ஏறிடுவோம், ஆனால் வந்து கத்தக்கூடாது அப்படின்னு இருப்போம். ஆனால் நம்மளை அறியாமல் மேலே போகும்போது அப்படி நம்மளோட குடல்லாம் அத்து கீழே விழ மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இது போனவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. என்னை அறியாமல் கத்திட்டேன். முன்னாடி இருந்தவங்களாம் சிரிக்க தான் செஞ்சாங்க. சிரிச்சா சிரிங்க அப்படின்னு நம்மளை அறியாமலே கத்திடுவோம். கண்டிப்பாக அந்த அனுபவம் உள்ளவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? அடுத்து கிட்ஸுக்கு வந்து பாருங்களாம், சின்ன பிள்ளைங்களை அந்த பால் மாதிரிலாம் போட்டு ஒரு ரூமில் வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இது வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம ஷூட் பண்ணுறது. அப்புறம் வந்து இங்கேருந்து அந்த வளையத்தை தூக்கி வீசினா அந்த பாலில் விழும்போச்சுல, அந்த டம்ளர்லலாம் விழுந்துச்சுன்னா நமக்கு அதோட கிஃப்ட்டு கிடைக்கும். அந்த மாதிரியான விளையாட்டு. இந்த சைடு ஜூஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருந்து ஏகப்பட்ட கடைகள் வச்சுருந்து. நான் எங்கள் ஃபேமிலியெல்லாம் என்ன போகிறாங்க பாருங்கள், அந்த மஞ்சள் கலர் டிஷர்ட்டு, இந்த சுடிதார், இதெல்லாம் என் தங்கச்சி. இது வந்து அந்த 90 கிட்ஸு சாப்பிடக்கூடிய திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, மிட்டாய்கள்லாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாத்தா பார்த்துட்டு இந்த அறிவா என்னத்துக்கு வீடியோ எடுக்க அப்படின்ட்டு பட் எடுத்தேன். இந்த மிட்டாய் பார்த்திங்களா, சூர் மிட்டாயின்னு சொல்லுவோம், அந்த மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், அந்த சுத்துவோம்ல கையில் பம்பர மிட்டாய், எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் வாங்கினோம், அடுத்த வீடியோவில் போடுறேன் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்ட்டு. சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள், இளந்தப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். எல்லாமே ஒரு பாக்கெட்டு 20 ரூபா. கடலை மிட்டாய், இந்த மாதிரி ஜெல்லி மிட்டாய், இந்த மாதிரி சவு மிட்டாய்
எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று, நிறைய பேர் வந்து அடிக்கடி வெளியே போவியேன்னு கேட்காங்க. அப்படி கிடையாது. இப்போ நான் ஒரு நாள் 2 நாள் போகிறதில் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருவேன். சரியா? அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்ட் பண்ணுவேன். இன்னும் போஸ்ட் பண்ணாத வீடியோஸ் இருக்குது. தப்பாக நினைக்காதீங்க. தப்பாக நினச்சாலும் எனக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஒரு நேரம் சொல்லிக்கிடேன், கேட்டுடுங்க. ஓகேவா? எல்லா விதமான விளையாட்டு பொருட்களும் இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச கம்மல் ஐட்டம் அது பார்க்க வந்தாச்சு. கம்மல் போடுறமோ போடலையோ பிடிச்சா வாங்குவேன். பட் எனக்கு வெயிட்லெஸ் தான் பிடிக்கும். அதே மாதிரி ஒரு 2 கலெக்ஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ரேட் அதிகம் தான். கன்னியாகுமரியை விட இங்கே வந்து ஒரு 20 ரூபா அதிகமாக தான் இருந்துச்சு ஒவ்வொரு பொருளுமே. பட் நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம வாங்குறதுல தப்பு இல்லை. அதனால் நான் ஒரு 2 கலெக்ஷன்ஸ் எடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரே ஒரு மைனஸ், ரெஸ்ட் ரூம் கிடையாது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சண்டே 18ஆம் தேதி லாஸ்ட் நாள். கண்டிப்பாக போங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே, பாய்.